வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரே குறிக்கோளாக இறங்கினேன். அதாவது ஸ்கல் மாஸ்க் போட்டுக்கணும், மட்டும்தான் அடிக்கணும், மற்ற எவனையுமே அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரே குறிக்கோளாக இறங்கினேன். ஆனால் மேட்ச் எப்படி முடிஞ்சதுன்னு பாருங்கள். சரி, நான் வந்து போன வீடியோவில் என்ன சொன்னேன், 500 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா 10 பேருக்கு ஃப்ரீயாக டைமண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, 10 பேருக்கு என்னத்துக்கு டைமண்ட் கொடுக்க போகிறீங்க, யாராவது ஒருத்தர் எலைட் பாஸ் ஓப்பன் பண்ணி கொடுங்க, அவங்க வந்து லக்கு அவங்களுக்கு 10 பேருக்கு டைமண்ட் வந்து 25 டைமண்ட் தான் அனுப்புவீங்க, அது வந்து வேஸ்ட்டு அப்படின்றாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எலைட் பாஸ் கொடுக்கலாமா இல்லை டைமண்ட் 10 பேருக்கு கொடுக்கலாமா, அதை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, எலைட் பாஸ் கொடுக்கலாமா இல்லை 10 பேருக்கு டைமண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ஒருத்தன் ஸ்கல் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஓடுறான். அவனை போயிட்டு தாக்கலாம். கன் எடுத்துட்டான்டா, போட்டு தாக்குவோம். அவன் ஓடுறான் பயந்துட்டு. இத்தனையும் ஸ்கல் மாஸ்க் தான் போட்டிருக்கான், அவனையும் பறந்து வர்றான். சரி, அவனை தாக்கிடுவோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், அதாவது எலைட் பாஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாமா இல்லை 10 பேருக்கு டைமண்ட் கொடுக்கலாமா? இந்த வீடியோவிலே 500 சப்ஸ்கிரைபர் தாண்டிடும். நான் சொன்ன மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கினே வந்துட்டீங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து 500 சப்ஸ்கிரைபர் தாண்டிடும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லோரும் யார் வியூஸ் பார்க்குறாங்க அதிகமாக, ஃபுல் வியூஸு கமெண்ட் பண்ணுறவங்க அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி யார் ஃபஸ்ட்டில் வராங்க அப்படின்ட்டு எலைட் பாஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா 10 பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 10 பேர் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். 10 பேருக்கு ஃப்ரீ டைமண்ட் கொடுத்துடலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து மேட்ச்சை பற்றி நம்ம பேசலாம். இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்கல் மாஸ்க் போட்டுருந்து தான் இருக்கான். சரி, அவனை தாக்குவோம். இங்கே ஒருத்தன் ஸ்கல் மாஸ்க்கு, எல்லாருமே ஸ்கல் மாஸ்க் போட்டுருந்து தான் வரான். போடுறா. ஐயோ இவன் வந்து கொடுக்கல நின்ட்டாலே. ஐயோ நம்மள அடிக்கிறா. சரி, வேறு வழியே கிடையாது, போட்டு தாக்குவோம். நம்மளோட டீம்மேட்ஸும் ஸ்கல் மாஸ்க் தான் போட்டிருக்கான். இங்கே பாருங்கள், ஸ்கல் மாஸ்க் போட்டு வந்து நின்றுருக்கான். எல்லாரையும் தாக்கியாச்சு. சரி, புல்லட்லாம் எடுப்போம். MP40 மாற்றியாச்சு. எவனோ டைம் பாம்பு தூக்கி போடுறான். அட்டா, எவன்டா அவன்? பக்கத்தில் தான் இருக்கான் போல இருக்குது, எங்கே இருக்கான்னு தெரியல. சரி, நம்ம திங்ஸ்லாம் எடுப்போம் முதல்ல, ஏன்னா புல்லட் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய டீம்மேட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கன்று மூலிமா ஷூட் பண்ணுவோம். அவனா ஓடிக்கிட்டே இருக்கான், பைத்தியக்காரன், நிற்கவே மாட்டுக்கிறான். தாக்கடா, ஃபுல் உயிராயிடுச்சு அவனுக்கு. சரி, கன்று ரீலோட் பண்ணிப்போம். தேவையில்லாத புல்லட்ஸ்லாம் இதேமாரி தூக்கி போட்டுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது தேவையில்லாத புல்லட்ஸு. அதோடு நீங்கள் ஷார்ட் கன் வச்சுருக்க மாட்டீங்க, MP40 வச்சுருப்பீங்க, ஷார்ட் கன் புல்லட்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. அதனால் வந்து பேகு ஃபுல்லாக இருக்கும். அதனால் தேவையில்லாத புல்லட்ஸு அது மாதிரி பொருட்கள்லாம் தூக்கி கீழே போட்டுருங்க. நம்மளோட டீம்மேட்ஸ் அங்கே வேறு ஒருத்தன் நாக் அவுட் ஆகிட்ருக்கான். அவனை வேறு தாக்கணும். அங்கே வேறு நான் தான் லேண்ட் மைன் வச்சுருக்கேன். இங்கே ஒரு லேண்ட் மைன் இருக்குது, அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வச்சான். அதனால் லேண்ட் மைன்லாம் நம்ம பயப்படாத போகலாம். நம்மளோட டீம்மேட்ஸ் தான் போட்டு தாக்கிட்டானுங்க. கார் ஒன்று போகுது, அம்போனி. நம்மளோட டீம்மேட்ஸ் வரான். ஐயோ லேண்ட் மைன்லேயே வெடிச்சு செத்துட்டானா என்னன்னு தெரியல. மெடிக்கெட் தான் போயிட்டுருக்கு பயபலிக்கு. சரி, ட்ரீட்மெண்ட் கன் மூலிமா இன்னொரு முறை ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணியாச்சு. அங்கே எனிமி இருக்காங்க. அவனை ஸ்கல் மாஸ்க் போட்டிருந்தானா வெயிட்டாக இருக்கும். சரி, போயிட்டு அவனை தாக்குவோம். ஸ்கல் மாஸ்க் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நம்மளோட டீம்மேட்ஸ் அங்கேயே இருக்கான். அவன் வேறு வந்து கூட தொலைக்க மாட்டேங்கிறானா பையன். ஓடுறான். என்னோட ஸ்கோப் இல்லைன்னா ஸ்கல் மாஸ்க் போட்டிருக்கானு ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓடுறான். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். சரி, போயிட்டு அங்கேயே தாக்குவோம். ஸ்கல் மாஸ்க் போட்டிருந்தா நம்மளுக்கு வெயிட்டு. மேலே ஒருத்தர் இருக்கான், போடுறான். ஐயோ, நம்மளே டீம்மேட்ஸே போட்டான். சரி, இங்கே ஒருத்தன் ஓடனான், அவனை போயிட்டு தாக்குவோம். இங்கே ஒருத்தன் ஓடுறான், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. சரி, 2 பேர் போயிருக்கானுங்க, யார் இருக்கானுங்கன்னு தெரில. போயிட்டு தாக்குவோம். ஓடுறா. ஹாலே கிடையாது. போடுறா பைபிள விட்டுறாத. போடா. ஐயோ, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. சரி, போடுவோம் வாங்க, நம்மளுக்கு தான் கிடச்சிருக்கான். போடுறா. கரீனாவிலேருந்து மெசேஜ் எது வருது. சரி, போடுறா, தாக்குடா. பயபிளில் 2 மெடிக்கெட் வச்சுருக்கான். சரி, எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டீம்மேட்ஸ் அனுப்புவோம். ஏன்னா நம்மளோட டீம்மேட்ஸ் வந்து யாரும் போட்டு தாக்கிட்டு இருக்காரு பொழுது. தாறுமாறு தக்காளி சோறுன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம போவோம். என்னடா புகலாம் எரி விட்றாரு. அடப்பாயில, பெரிய போரே நடந்துருக்கு போல இருக்குது. சரி, நம்ம போயிட்டு தாக்குவோம் யாராவது இருந்தாங்கன்னா. உள்ளே உட்காந்து மெடிக்கெட்லாம் ஃபுல்லாக இருக்குது, இப்பயும் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் எவனா கிடச்சானா ஸ்கல் மாஸ்க் காலை பார்க்கணும். அடப்பாங்களா, இங்கே ஒருத்தன் போகிறான். ஐயோ, நம்ம டீம்மேட்ஸை நாக் டவுன் பண்ணிட்டான். அதிகபட்சமாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ பிளேயர்லாம் வந்து நூப் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து நூபுனாவே கொஞ்சம் கேவலமாக நினைப்போம். அதாவது ஈஸியாக ஷூட் பண்ணலாம், பொறுமையாக இருந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுமாரி மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா ப்ரோ பிளேயர்லாம் இப்போ நூப் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வராங்க.
நம்ம மெடிக்கெட் போடுறதுக்கு நம்மளோட டீம்மேட்ஸும் போட்டான், என்னையும் போடுறதுக்கு வந்துட்டான். அடப்பாவிங்களா, அந்த நூபே நம்மளை போட்டு போட்டு தாக்கிட்டான். ஆனால் நூப் கிடையாது, ப்ரோ பிளேயர் தான். ஏன்னா எப்படி ஷூட் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா எவ்வளோ என்னுடைய பவர் குறைஞ்சிச்சு அதை பாருங்கள் அங்கே. சரி, மெடிக்கெட் யூஸ் பண்ணுவோம். சரி, நான் வந்து முக்கியமான விஷயத்த பேசிடுறேன். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வந்து வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன். சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எலைட் பாஸ் ஒருத்தருக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாமா, இல்லை 10 பேருக்கு 25 டைமண்ட் அனுப்பலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிரகாரமே நம்ம செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக எலைட் பாஸ்க்காக மட்டுமே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவனோ ஒருத்தன் நம்மளை ஹெட்ஷாட் வேறு அடிச்சிட்டான். கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட டீம்மேட்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஜூம் பண்ணுறாரு, எப்படி இருந்தாலும் இவனையும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. 1000 சப்ஸ்கிரைப் வந்தாங்கன்னா மறுபடியும் ஈவெண்ட் விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.